மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கைவிட்ட திட்டம். வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்துக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கு தமிழ் மக்களின் ஒன்றுபட்ட ஆணையை தமிழ் பொது வேட்பாளர் மூலம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் கோரும் திட்டத்தை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கைவிட்டுள்ளது என தெரிய வருகின்றது. அதற்கு பதிலாக இந்த தேர்தலை தமிழர் தேசமாக தமிழ் மக்கள் ஒன்று திரளுவதை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பமாக பயன்படுத்துவதற்கு பொது கட்டமைப்பு தீர்மானித்திருக்கின்றது எனவும் அறியப்படுகின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் கூட்டம் நேற்று பகல் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற போது தமிழ் பொது வேட்பாளரின் சார்பில் முன்வைக்கப்பட இருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து பூர்வாங்க நிலையில் ஆராயப்பட்டது என தெரிவிக்கப்படுகின்றது. அந்த விஞ்ஞாபனத்திலேயே இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களின் ஆணையை கோரும் ஒரு விடயமாக சில தரப்புகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன எனவும் தேர்தலை தமிழர் தேசமாக ஒன்றுபடுவதற்கான ஓர் அடையாளமாக பயன்படுத்தலாம் என்று அந்த தரப்புகள் வலியுறுத்தின எனவும் தெரிகின்றது. அந்த நிலைப்பாடு பலரின் அதிருப்திக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவும் சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்தன. அதே சமயம் தமிழரின் கருத்தறியும் சர்வஜன வாக்கெடுப்பையும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கோர வேண்டும் என்ற சிவாஜிலிங்கத்தின் கோரிக்கையையும் நேற்று அவர் நேரில் பிரசன்னமாகி வலியுறுத்திய போதிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு? எவரையும் விரும்பாத மக்கள் வீதம் அதிகரிப்பு. இலங்கை தீவில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல கருத்து கணிப்புகள், எதிர்ப்பு கூறும் ஆய்வுகள் வெளியாகி வெற்றி பெறுவதற்கான சாத்தியப்பாடுகள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் கொழும்பில் இயங்கும் மாற்றுக் கொள்கை மையம் புதிய ஆய்வு ஒன்றை வெளியிட்டுள்ளது. உங்கள் குடும்பத்தின் தற்போதைய தேவைகளை நிவர்த்தி செய்ய யார் மிகவும் பொருத்தமானவர்கள் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதை மையப்படுத்தி இந்த ஆய்வு வெளியிடப்பட்டுள்ளது. பிரதான வேட்பாளர்களாக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசநாயக்க ஆகிய மூவரையும் கருத்தில் கொண்டு இவ்வாய்வு நடத்தப்பட்டுள்ளது. அதன்படி 28.8% மக்கள் இவர்களுள் ஒருவரும் இல்லை என பதிலளித்துள்ளனர். 24.3% ரணில் விக்ரமசிங்கவை தேர்ந்தெடுத்துள்ளதுடன் 19.3% மக்கள் சஜித் பிரேமதாசாவை மிகவும் பொருத்தமானவர் என தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் ஆய்வு சுட்டிக்காட்டுகின்றது. ஜேவிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவை 15.5% மக்கள் தெரிவு செய்துள்ள நிலையில் 12.1% மக்கள் யாரை தெரிவு செய்வது என்பது தெரியாது என பதிலளித்துள்ளனர். இதேவேளை சகோதர மொழி மக்களிடையே 24.1% ரணில் எனவும் 33.1% ஒருவரும் இல்லை என பதிலளித்துள்ளனர். மலேக தமிழர்கள் 35.7% சஜித் பிரேமதாசாவை தெரிவு செய்துள்ளதுடன் 23.2% ஒருவரும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளனர். முஸ்லிம் மக்களிடையே 29% சஜித் பிரேமதாசாவை தெரிவு செய்துள்ளதுடன் 25% தெரியாது என கூறியுள்ளனர். எவ்வாறாயினும் முஸ்லிம் மற்றும் மலேக தமிழ் மக்கள் மத்தியில் சஜித் பிரேமதாசாவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் இணைய வேண்டும். ராஜித சேனாரத்ன ஆலோசனை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குரல கூறியது சரியானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் ஐக்கியமாக இருப்பதே நாட்டுக்கான சிறந்த நடவடிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒத்துழைக்குமாறு சஜித் பிரேமதாசாவை நான் சமாதானப்படுத்த முயற்சித்தேன். ஆனால் அவர் இதற்கு முரணானவர். தலதா சிறந்த யோசனையை முன்வைத்தார் என்றே கூற வேண்டும். கட்சியில் ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகளால் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களும் சஜித் பிரேமதாசாவை வெற்றி பெறச் செய்ய முடியும் என நம்புகின்றனர். அதனால் தொடர்ந்தும் பயணிக்கின்றனர். இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சாரங்களின் போது அவ்வாறு செய்வார்கள் என தெரிவித்தார். இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சீன, இந்திய, அமெரிக்க போர்க்கப்பல்கள். இலங்கை தேர்தல் குறித்து நகரும் ராஜதந்திரங்கள். சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் 3 போர்க்கப்பல்கள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தன. அவற்றை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர்.
சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் போர்க்கப்பல்களின் முப்படையின் கட்டளை அதிகாரிகள், மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் சிந்தக குமாரசிங்க உட்பட கடற்படையின் முக்கிய அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். இரு கடற்படையினருக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொடர் நிகழ்ச்சிகளில் இந்த கப்பல்களின் பணியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் கப்பல்களின் பணியாளர்கள் கொழும்பில் தங்கியிருக்கும் போது நாட்டின் சில சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளதாகவும், இந்த போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் ஆகஸ்ட் 29 வரை நங்கூரமிடப்பட்டிருக்கும் என இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் USS ஓகேன் என்ற கப்பல் அண்மையில் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்து சென்றது. அத்துடன் இந்திய கடற்படை போர்க்கப்பலான INS மும்பை 3 நாட்கள் பயணமாக நேற்று திங்கட்கிழமை கொழும்பு துறைமுகம் வந்தடைந்தது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்திய போர்க்கப்பல் ஒன்று இலங்கைக்கு வந்து சென்றது. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள சூழலில் இந்திய, அமெரிக்க மற்றும் சீனாவின் போர்க்கப்பல்கள் இலங்கையை நோக்கி படையெடுத்துள்ளமை சர்வதேச ரீதியில் அவதானம் செலுத்தும் விடயமாக மாறியுள்ளது. இலங்கை தீவில் இந்த 3 நாடுகளின் ராஜதந்திர நகர்வுகள் பல்வேறு அரசியல் குழப்ப நிலைகளுக்கும் நெருக்கடிகளுக்குள்ளும் தொடர்ச்சியாக வழிவகுத்து வருகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மித்ததான இந்த பயணம் இந்த நாடுகள் இலங்கையில் கொண்டுள்ள செல்வாக்கை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்தும் ஒரு முயற்சியாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் 25 நாட்களே உள்ள நிலையில் இந்த தேர்தலில் அமெரிக்கா, இந்தியா, சீனாவின் ரகசிய நகர்வுகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் பின்புலத்தில் இந்த கப்பல்களின் வருகை மேலும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கும் எனவும், மேலும் சில போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வர அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவிஸ் நாட்டில் இருந்து விடுமுறைக்கு சென்ற நபர் வவுனியாவில் இரும்பு கத்தியால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். சுவிஸ் நாட்டில் இருந்து வருகை தந்த குடும்பஸ்தர் ஒருவர் வவுனியா வடக்கு சின்னடம்பன் பகுதியில் உள்ள வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று கனகராயன்குளம் போலீசார் தெரிவித்தனர். வவுனியா வடக்கு சின்னடம்பன் பகுதியில் உள்ள உறவினர் வீடொன்றில் சுவிஸ் நாட்டிலிருந்து விடுமுறையில் வருகை தந்த ஒருவர் தங்கியிருந்துள்ளார். அந்த வீட்டில் சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த நபரும் அவரது உறவினரும் இரவு மது விருந்தில் ஈடுபட்ட நிலையில் இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்தவரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே மரணமடைந்துள்ளார். 66 வயதான செல்லத்துறை விமலநாதன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவராவார். இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற கனகராயன்குளம் போலீசார் சம்பவம் தொடர்பில் 60 வயது குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 30 யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினமான எதிர்வரும் 30 யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போராட்டம் தொடர்பில் அறிவித்துள்ளனர். யுத்தம் நிறைவுக்கு வந்த நாட்கள் தொடக்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளை தேடி போராடி வருகின்றோம். இதுவரையில் எமக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை. உள்ளக விசாரணைகளினூடாக நீதி கிடைக்கும் என நாங்கள் நம்பவில்லை. எனவேதான் நாம் சர்வதேச விசாரணைகளை கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் 30 வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருகோணமலையிலும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம். எமது போராட்டத்திற்கு தமது அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து கட்சி பேதங்களின்றி அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்குமாறு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழக கொடி தொடர்பான சர்ச்சை, தேர்தல் ஆணையத்தில் புகார். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கியதோடு தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அதன்படி நேற்று முன்தினம் பனையூரில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. அதேபோல் கட்சிக்கான பாடலும் வெளியிடப்பட்டிருந்தது. சிகப்பு மஞ்சள் நிறத்தில் இருந்த கொடியின் மத்தியில் யானைகள், வாகைப்பூ, 28 நட்சத்திரங்கள் என பல அடையாளங்களும் குறியீடுகளும் இடம்பெற்றிருந்தன.
அதே சமயம் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ கட்சியின் சின்னமான ஜானை தமிழக வெற்றிக்கழக கொடியில் இடம்பெற்றுள்ளதாக கூறி அக்கட்சியின் தமிழக தலைவர் ஆனந்தன் உடனடியாக ஜானையை கொடியிலிருந்து நீக்க வேண்டும், இல்லை என்றால் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்பேன் என கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தங்களது ஜானை சின்னத்தை விஜய் அவருடைய கட்சி கொடியில் பயன்படுத்த எதிர்ப்பு மற்றும் ஆட்சேபனை தெரிவித்து தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனுவை பகுஜன் சமாஜ் கட்சியினர் கொடுத்துள்ளனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள திரையுலகில் புயலை கிளப்பிய ஹேமா கமிட்டி அறிக்கை. தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்தார். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி நடிகைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் குறித்த புகார்கள் பூதாகாரமாகி வரும் நிலையில் மலையாள நடிகர்கள் சங்கமான அம்மாவின் தலைவர் பதவியை மோகன்லால் ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அந்த அமைப்பே கூண்டோடு கலைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஓடும் வாகனத்தில் நடிகை ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை அடுத்து இந்த வழக்கில் நடிகர் திலீப் தற்போது விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக சினிமா துறையில் எழுந்த பாலியல் புகார்கள் குறித்து விசாரிக்க ஹேமா கமிஷன் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் மலையாள சினிமாவில் திரைமறைவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் குறித்து விசாரணை நடத்திய ஹேமா கமிஷன் அறிக்கையை 2019ஆம் ஆண்டு கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவ்வறிக்கை கடந்த வாரம் வெளியானது. அதில் நடிகைகள் வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் நிலை இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நடிகைகள் மற்றும் பெண்களுக்காக தனியாக டாய்லெட் வசதியோ உடைமாற்றும் வசதியோ இல்லை என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையில் சினிமா துறை குறித்த அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக இப்பிரச்சினை பூதாகரமான நிலையில் நடிகர்கள் மீது அடுத்தடுத்து குவியும் பாலியல் பலாத்கார புகார்கள் மலையாள நடிகர் சங்கத்திற்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதற்கு நடுவில் நடிகைகள் ஒவ்வொருவராக நடிகர்கள் தங்களுக்கு தந்த பாலியல் தொல்லைகளை அம்பலப்படுத்தி வருகின்றார்கள். குறிப்பாக மலையாள நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், மணியம்பிள்ளை, நடிகர் ராஜு ஆகியோர் மீது நடிகை மினி முனீர் பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக டைரக்டர் ரஞ்சித், நடிகர் சித்திக் ஆகியோர் மீது குற்றச்சாட்டு கூறப்பட்ட நிலையில் அவர்கள் தங்கள் சங்க பொறுப்புகளையும் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த நிலையில் மலையாள நடிகர் சங்க அவசர செயற்குழு கூட்டம் இன்று கொச்சியில் நடந்தது. இதில் தலைவர் பதவியர் நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்தார். அத்துடன் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டமாக ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மலையாள திரையுலகின் மூத்த நடிகர்களான மோகன்லால், மம்முட்டி போன்றவர்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் தற்போது வரை தெரிவிக்கவில்லை என்று ஏற்கனவே பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இந்த அம்மா சங்கத்தில் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது கேரள திரையுலகில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானிய பணக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பிரதமர் ஹேஸ்ட்ராமரின் கருத்து. பிரித்தானியாவில் தொழிற்கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க உள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் உரையாற்றிய பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர், பொது தொழிலாளர் கட்சியின் முதல் பட்ஜெட் வலி நிறைந்ததாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். புதிய பிரதமர் தனது அரசாங்கம் 22 பில்லியன் பவுண்டுகள் கருந்துளையுடன் போராடும் போது நாம் நினைத்ததை விட மோசமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒரு சில வாரங்களில் பணக்காரர்களுக்கு வரி உயரும் சாத்தியக்கூறுகளை சுட்டிக்காட்டிய அவர், அகன்ற தோள்களை கொண்டவர்கள் அதிக சுமையை தாங்க வேண்டும் என கூறியுள்ளார். நீண்டகால நன்மைக்காக குறுகிய கால வலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையான தீர்வுக்கான கடினமான வர்த்தகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறைக்க கனேடிய அரசின் புதிய திட்டம். கனடாவுக்கு குடிபெயரும் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது. கனடாவில் குறைந்த வருமானம் கொண்ட வேலைகளுக்காக தற்காலிகமாக குடிபெயரும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் கனேடியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே கனேடிய நாட்டவர்களுக்கு, முக்கியமாக இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்றைய தினம் அறிவித்தார். தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்பவும் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்கு வருவார்கள் என்பதாலும் கடந்த 2022ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களின் திட்டத்தின் கீழ் அதிகமானோர் அங்கு தற்காலிகமாக குடியேறி வருகின்றனர்.
இந்த நிலையில் இதன் மூலம் கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை அதிகரித்து வீட்டு வசதி மற்றும் ஏனைய சேவைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்ற நோக்கத்தில் அந்த திட்டத்தில் திருத்தம் செய்து குடிபெயர்வோரை தடுக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது. இதை தவிர்த்து நிரந்தர குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையையும் குறைக்க கனேடிய அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இனி வருவது KV மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று விகிதம். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.